அவனை பார்த்தவள் விழிகள் அழகாக விரிந்தன. மாமா! அவள் கண்களை அவளே நம்ப முடியாமல் அவனை ஆச்சரியமாக பார்த்தாள். அவள் அவனுக்காக வடிவமைத்திருந்த உடையை அணிந்து அனைவர் மனதையும் கவரும் மணமதனைப் போல் அங்கு நின்றிருந்தான் மாறன். அவன் அந்த உடையை அணிந்து கொள்வான் என்று அவள் எதிர்பார்த்திருக்கவில்லை. அவர்கள் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் அவன் அதுபோன்ற உடை அணிந்த போதிலும் இன்று அவன் தோற்றம் அவளுக்கு புதிதாக தெரிந்தது. அவனின் விழிகளும் அவளின் மீது இருக்க அவன் அருகில் வர வர அவள் இதய துடிப்பு அதிகரிக்கத் தொடங்கியது. அவன் அவள் அருகில் வந்து ஒற்றை புருவம் உயர்த்தி என்ன என்பது போல் அவளை பார்த்தான். அவளோ உலகையே மறந்து அவனை பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். அவள் தோள்களை பற்றி குலுக்கி அவளை சுயநினைவுக்கு கொண்டு வந்தான். என்ன அப்படியே நின்னுட்டு இருக்க? அங்க ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டாமா? அவன் அவள் முகம் பார்த்து கேட்க, போகலாம் மாமா. அவள் அவனுடன் சேர்ந்து நடந்தாள். அவர்களது ஜோடி பொருத்தம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. வாவ் மாயா, நீங்க 2 பேரும் ரொம்ப அழகா இருக்கீங்க. சுமி இருவரையும் பார்த்து கண்கள் பளிச்சிட கூறினாள். இருவரும் பதிலுக்கு புன்னகைத்துவிட்டு தம்பதியை வாழ்த்த சென்றனர். அங்கிருந்தவர்களும் மாயா மாறனின் ஜோடி பொருத்தத்தை பற்றி பேச மாயாவின் முகம் சிவந்தது. அவள் மனம் எல்லையற்ற ஆனந்தத்தில் நிறைந்திருந்தது. இனிமையான பாடல் இதமான அந்த சூழலை மேலும் அழகாக்க அங்கிருந்த ஜோடிகள் அனைவரும் பாடலுக்கேற்ப நடனமாடி அவர்கள் உணர்வுகளை பரிமாறிக்கொண்டிருந்தனர். நாமும் நடனமாடலாமா என்று மாறன் விழிகளாலே கேள்வி கேட்க மாயாவிற்கு அது கனவா நினைவா என்று இருந்தது. அவள் அவன் முகத்தை நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருக்கையில், ஹே ஹேண்ட்ஸம், ஷால் வி டான்ஸ்? நவநாகரிக உடை அணிந்து உண்மையான முகத்தை மறைக்கும் அளவுக்கு செயற்கை ஒப்பனை செய்து கொண்டு வந்திருந்த ஒரு பெண் மாறனின் கைகளை பற்றி கேட்டுக்கொண்டிருக்க, எக்ஸ்கியூஸ் மீ, அவர் என்னோட கணவர், நீங்க வேற யாராவது தேர்ந்தெடுத்துக்கோங்க. கண்களில் நெருப்பு பொங்க அந்த பெண்ணின் கைகளை தட்டிவிட்டுவிட்டு அவனை அணைத்தவாறு அவன் அருகில் நின்று கொண்டாள் மாயா. மாறனுக்கு உள்ளூர பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. அவன் புன்னகை அதை வெளிப்படுத்தியது. அவனும் அவளை தன் கைச்சிறையில் வைத்து கொண்டான். வாங்க மாமா என்று அவனை அழைத்து கொண்டு நடந்தாள். இருவரும் நடன மேடையை அடைந்தனர். அவன் அவள் கரங்களை மென்மையாக பற்றிக்கொள்ள அவள் அவன் கண்களில் தன்னை இழந்தாள். அவன் ஒரு கரத்தினால் அவள் கரத்தை பற்றி இன்னொரு கரத்தினால் அவளை அவனோடு அணைத்து கொண்டான். இருவரும் மெல்லிசைக்கு ஏற்ப நடனமாடத் தொடங்கினர். அவளின் கண்கள் அவனின் கண்களுக்குள் ஊடுருவி இருக்க அவனின் கரங்கள் அவளை மென்மையாக அணைத்திருந்தன. அவன் அருகாமையில் தன்னிலை இழந்தாள். முதல் முறையாக அவனின் ஸ்பரிசத்தை உணர்ந்து அவள் உயிர்க்குள் மின்னல் தாக்கியதாக உணர்ந்தாள். அவள் வசமிழந்து அவன் கண்களிலே அவள் ஜீவனை கண்டாள் மாயா. மாறனின் நிலையும் அதுவே. தன்னவளின் ஸ்பரிசத்தில் தன்வசமிழந்தான். இருவரும் விழிகளை விளக்க மனமின்றி ஒருவரை ஒருவர் ஊடுருவும் பார்வையில் ஆழ்ந்திருந்தனர். மற்றவர்களின் கரவோசையில் மீண்டும் சுயநினைவுக்கு வந்தனர். கண்டிப்பா வீட்டுக்கு போனதும் சுத்தி போட சொல்லுங்க. இங்கிருந்த எல்லார் பார்வையும் உங்க 2 பேர் மேலதான் இருக்கு. 2 பேரும் ஒருவருக்காக ஒருவர் பிறந்த மாதிரி இருக்கீங்க. சுமி கண்களை உருட்டி கூற இருவரும் நகைத்தனர். இருவருக்கும் அந்த நிகழ்வு ஒரு மறக்க முடியாத நிகழ்வாக அவர்கள் வாழ்நாள் முழுதும் மனதில் நீங்காமல் இருக்கும் என்று இருவருக்கும் தோன்றியது. அவனின் பார்வையும் செயல்களும் அவனின் காதலை உணர்த்திய பொழுதும் அவளால் அதை முழுவதுமாக நம்ப முடியாமல் தவித்தாள். அந்த நிகழ்விற்கு பிறகு அவன் முகம் பார்க்கவும் அவளுக்கு தயக்கமாக இருந்தது. அவன் உறங்கிவிட்டானா என்று அறைக்குள் எட்டி பார்த்தாள். நல்ல வேளையாக அவன் உறங்கியிருந்தான். அவள் நிம்மதி பெருமூச்சு விட்டு அறைக்குள் நுழைந்தாள். அவன் உறக்கம் கலையாமல் அவன் அருகில் படுத்து களைப்பில் உறங்கிவிட்டாள். அவள் அறைக்குள் வந்ததிலிருந்து அனைத்தையும் அவனும் கவனித்துக் கொண்டுதான் படுத்திருந்தான். அவள் உறங்கியதை உணர்ந்து கண் திறந்து அவள் முகத்தை பார்த்தான். காதல மனசுல வச்சுட்டு எதுக்கு இப்படி என்ன பார்த்து தயக்கப்படுற மாயா? இன்னும் உனக்கு நீ என்னோட மனைவிங்கிற எண்ணமே வரலையே. என்கிட்ட ஏன் எந்த உரிமையும் எடுத்துக்க மாட்டேங்கிற? இன்னைக்கு ஒரு பொண்ணு என் கையை தொட்டதும் கோபப்பட்டு அங்க வந்து நீ என் மனைவின்னு சொன்ன பாத்தியா? அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான தருணமா இருந்துச்சு. நீ என்னோட பொண்டாட்டிடி. அந்த உரிமையோட தான் நீ எப்பவும் என் பக்கத்துல நிக்கணும். இவ்ளோ நாள் என்னை பிடிக்காம ஏத்துக்க முடியாம இப்படி இருக்கேன்னு நினைச்சேன். ஆனா இப்போ உன் மனசுல நான் தான் இருக்கேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்பவும் நீ என்னை விட்டு விலகி இருக்கிறது தான் என்னால ஏத்துக்க முடியல. அதனால உன்னோட புருஷனை இனிமேலும் தண்டிக்காம சீக்கிரம் அவனை ஏத்துக்கோ, சரியா? அவள் முகம் பார்த்து அவன் மனதில் நினைத்ததை அவன் பேசிவிட்டு அவளை அவன் அணைப்பில் வைத்துக்கொண்டு உறங்கிவிட்டான். மறுநாள் இருவரும் மாயாவின் வீட்டுக்குச் சென்று அவளின் பெற்றோரை சந்தித்துவிட்டு இரவு அவர்கள் இல்லம் திரும்பியிருந்தனர்.
அவர்கள் வீட்டை அடையகையில் இரவு வெகுநேரம் ஆகியிருந்தது. வள்ளியும் உறங்கியிருந்தார். மாமா, எந்த போறீங்க? மாடிக்குச் சென்றவனை மாயா தடுத்தாள். தூங்கதான். நீயும் தூங்கு மாயா, ரொம்ப நேரமாச்சு. அவன் கனிவாக கூற, வெறும் வயிற்றுல படுத்தா எப்படி தூக்கம் வரும்? ஒரு 5 நிமிஷம் இருங்க, நான் ஏதாவது சாப்பிட ஏற்பாடு பண்றேன் என்று கூறி சமையலறைக்குள் நுழைந்தவனை ஆச்சரியமாக பார்த்தான். இவளுக்கு சமைக்க தெரியாதே மனதில் எண்ணினான். இருப்பினும் மறுப்பு எதுவும் சொல்லாமல் உடை மாற்றி வரச் சென்றான். அவன் வந்ததும் அவள் சமைத்திருந்த நூடல்ஸை ஒரு தட்டில் வைத்து கொடுத்தாள். சாரி மாமா, எனக்கு வேற எதுவும் சமைக்க தெரியாது. அவள் பாவமாக முகபாவனை காட்ட அவனுக்கு சிரிப்பு வந்தது. பரவால்ல, வா நீயும் சாப்பிடு என்று கூறி அவளுக்கும் ஒரு தட்டில் வைத்து கொடுத்தான். அவள் அதை புன்னகையுடன் பெற்றுக்கொண்டாள். சூப்பர் மாயா, ரொம்ப நல்லா இருக்கு. அவன் அவள் சமைத்தை சாப்பிட்டு விட்டு கூற அவளுக்கு உள்ளூர மகிழ்ச்சியாக இருந்தது. அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல், மாமா, நூடல்ஸ் யார் சமைச்சாலும் ஒரே மாதிரிதான் இருக்கும் என்று கூறி நகைக்க அவனும் அவளோடு சேர்ந்து சிரித்தான். அத்தைக்கிட்ட நாம இன்னைக்கு வரோன்னு சொல்லலையா? அவள் வினவ. இல்ல மாயா, சொன்னா அவங்க தூங்காம நாம வர வரைக்கும் முழிச்சிட்டு இருப்பாங்க, அதான் நான் எதுவும் சொல்லல அவன் பதிலளித்தான். இருவரும் பேசிக்கொண்டே இரவு உணவை உண்டு முடித்தனர். மாயா அவள் அறைக்குச் சென்று மஞ்சத்தில் படுத்து உறங்க முற்பட்டா. ஆனா அந்த 2 நாட்களில் கணவனின் அருகாமையில் கண்களை மூடியவுடன் வந்த உறக்கம் இன்று அவள் எவ்வளவு முயன்றும் எட்டாக்கனியாகவே இருந்தது. 2 நாட்களில் நடந்த அனைத்து நிகழ்வுகளையும் மீண்டும் மீண்டும் எண்ணி மனமகிழ்ச்சி அடைந்தாள். அது அவள் தூக்கத்தையும் கெடுத்தது. அங்கே மாறனின் நிலையும் அதுவாகவே இருந்தது. அவளின் அருகாமையே அவன் மனம் வேண்டியது. இருவரும் வெகு நேரம் விழித்திருந்து பயண களைப்பில் உறங்கிப் போயினர். மறுநாள் மாயா விழிப்பதற்குள்ளே அவன் வயலுக்கு செல்ல தயாராக கீழே இறங்கி வந்தான். வள்ளி அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டார். மாறா, நீ வரப்போறேன்னு சொல்லவே இல்ல? மாறன் வயலுக்கு கிளம்பி செல்லும்போது வள்ளி அவனை கேட்க, சொன்னா நீங்க தூங்காம இருப்பீங்கன்னு தான் சொல்லலமா அவன் பாசமாக பதிலளித்தான். பாணி, ராத்திரி சாப்பிட்டாம வெறும் வயிற்றில் தூங்குனீங்களா 2 பேரும்? அவர் வருத்தத்துடன். என்ன கேட்க? இல்லம்மா, உங்க மருமக சூப்பரா ஒரு நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்தா, 2 பேரும் நல்லா சாப்பிட்டுட்டு தான் தூங்கினோம். சரிம்மா, மத்தத சாயங்காலம் பேசலாம், இப்போ வயலுக்கு போக நேரமாச்சு, நான் கிளம்புறேன் என்று கூறி அவன் சென்றுவிட வள்ளியின் மனம் மகிழ்ச்சி அடைந்தது. மகன் முகத்தில் இவ்வாறு ஒரு சிரிப்பை அவள் பார்த்து பல நாட்கள் ஆனது போல் இருக்க மனதில் குலதெய்வத்திற்கு நன்றி தெரிவித்தாள். சங்கரும் அந்த சமயம் வயலுக்கு வந்துவிட்டான். மாப்பிளா, எப்படிடா இருக்க? சங்கர் கேட்க, இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்லையாடா? 2 நாள் தானே நான் ஊர்ல இல்ல, என்னவோ 2 வருஷம் ஆன மாதிரி கேக்குற. மாறன் சிரித்தான். அதுவும் சரிதான். சங்கரும் சிரிக்க அப்பொழுதுதான் மாறனுக்கு நினைவு வந்தது. டேய், மீனாட்சி அப்பா எப்படி இருக்காருடா? மாறன் வருத்தமாக கேட்க, இப்போ பரவாங்கடா, நல்லா இருக்காரு. 2 பேரும் மதியம் போய் பார்த்துட்டு வரலாம் சங்கர் பதிலளித்தான். என்ன இவன் கோபப்படாம பேசுறான்? மாறன் மனதில் ஆச்சரியப்பட்டான். என்னடா, நான் கோபப்படாம அமைதியா பேசுறேன்னு நினைச்சியா? சங்கர் மாறன் மனதில் நினைத்ததை கூற அவன் மேலும் ஆச்சரியமாக அவனை பார்த்தான். அந்த பொண்ணு மீனாட்சி பத்தி ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன்டா. நான் உன்கிட்ட கோபப்படுறத பார்த்துட்டு அந்த பொண்ணு என்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லிருச்சு. இந்த வயசுல அந்த பொண்ணுக்கு வந்த நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாதுடா. அந்த பொண்ணு சொன்னதை கேட்ட அப்புறம்தான் எனக்கு அவளோட சூழ்நிலை புரிஞ்சுது. அவ செஞ்ச ஒரு தப்புக்கு வாழ்க்கை முழுசும் தண்டனை அனுபவிக்கணும். ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த பொண்ணு நினைச்சா. சங்கர் வேதனையுடன் பதிலளித்தான். இவ்ளோ கஷ்டத்தை அந்த பொண்ணுக்கு கொடுத்த ஆண்டவன் கண்டிப்பா ஒரு நாள் சந்தோஷத்தையும் கொடுப்பான்டா. நீ வருத்தப்படாத, மதியம் போய் மாமாவை பார்த்துட்டு வரலாம் மாறன் கூற சங்கர் சரி என்று தலையசைத்தான். மதியம் இருவரும் மீனாட்சியின் தந்தையை சந்தித்து அவர் உடல்நலம் பற்றி விசாரித்துவிட்டு வீட்டுக்கு மதிய உணவிற்கு வந்தனர். அண்ணா, எப்படி இருக்கீங்க? மாயா சங்கரை பார்த்து பாசமாக வினவ. நல்லா இருக்கேன்மா, நீ நல்லா இருக்கியா? அவனும் அவளை விசாரித்தான். வள்ளி அவர்களுக்கு மதிய உணவு பரிமாற இருவரும் அமைதியாக உண்டனர். மாறா, உன்கிட்ட ஒன்னு சொல்லணும்பா, வள்ளி தயக்கத்துடன் கூற. என்னம்மா என்றான் மாறன் குழப்பமாக. நம்மூர்ல இருந்து எல்லாரும் கோவிலுக்கு போறாங்களாம். நம்ம நாட்டுல இருக்க எல்லா முக்கியமான கோவிலுக்கும் புண்ணிய ஸ்தலங்களுக்கும் கூட்டிட்டு போறது சொல்லாங்கப்பா. நானும் போயிட்டு வரேன், எனக்கு கோவில்கள் எல்லாம் பார்க்கணும் அவர் தயக்கத்துடன் கேட்டார். அத்தம்மா, நீங்க ஏன் தனியா போகணும்னு சொல்லறீங்க? தனியா நீங்க எங்கேயும் போக வேண்டாம். உங்களுக்கு எங்க போகணும்னு சொல்லுங்க, நானும் மாமாவும் உங்களை கூட்டிட்டு போறோம். உங்களை தனியா எங்கேயும் அனுப்ப மாட்டோம். அதுவரை அமைதியாக இருந்த மாயா பேச மாறன் அவளை ஆச்சரியமாக பார்த்தான். அவன் மனதில் நினைத்ததை அவள் கூறியிருக்க அவனுக்கு உள்ளூர சந்தோஷமாக இருந்தது. இதைத்தான் மாறன் அவளிடம் எதிர்பார்த்தான். மாமா, நான் சொன்னது சரிதானே? மாயா மாறன் முகம் பார்த்து கேட்க அவன் மலர்ந்த முகத்துடன் ஆம் என்று தலையசைத்தான்.
என்னோட மனசுல நினைச்சதை தான் மாயா சொல்லியிருக்காமா. உங்களை தனியா அவ்ளோ தூரம் அனுப்பிட்டு இங்க எங்களால நிம்மதியா இருக்க முடியாது. மாறனும் மாயா கூறியதையே கூற வள்ளி ஒரு புறம் வருந்திய போதும் மறுபுறம் மகிழ்ச்சியடைந்தார். இந்த வயசுல நீங்க எதுக்குடா என் கூட கோவிலுக்கு வரணும்? எனக்கு தான் வயசாயிடுச்சு, கோவிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். நீங்க 2 பேரும் அதை புரிஞ்சுக்காம பேசுறீங்க. இங்க பாருமா, என் வயசுல இருக்க எல்லாரும் வராங்க. நல்லபடியா நாங்க எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வரோம். நீங்க 2 பேரும் எதுக்கும் கவலைப்படாதீங்க. மாறா, நீ மாயாவுக்கு சொல்லி புரியவை, வள்ளி உறுதியாக கூறினார். அதுக்கு இல்லம்மா, மாறன் ஏதோ சொல்ல நினைக்க, நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நான் நாளைக்கு கிளம்புறேன், அவ்வளோதான். அவர் உறுதியாக இருக்க மாறனால் அதற்கு மேல் மறுக்க முடியவில்லை. வள்ளிக்கு தேவையானவற்றை எடுத்து வைக்க மாயா உதவினாள். அவள் முகம் சோகமாக இருந்ததே வள்ளி கவனித்தார். மாயா, எதுக்குமா இப்போ முகத்தை இப்படி உம்முன்னு வச்சிருக்க? அவர் அவள் முகம் பார்த்து கேட்க, நீங்க தனியா அவ்ளோ தூரம் போறத நினைச்சுதான் அத்தை, மாமா இங்க இருக்கட்டும், நான் வேணும்னா உங்க கூட வரட்டுமா? அவள் சோகமாக கேட்டாள். என்ன பொண்ணுமா நீ? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் நல்லபடியா போயிட்டு வந்துருவேன். நீ அதை நினைச்சு கவலைப்படாம என் பையனை நல்லபடியா பாத்துக்கோ. நீங்க 2 பேரும் போக வேண்டியது தேன்நிலவுக்கு. உன் புருஷன்கிட்ட சொல்லி அதுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்ய சொல்லு, சரியா? இந்த பாத யாத்திரை கோவில் குளமெல்லாம் 4-5 பிள்ளைகள் பெற்றதுக்கு அப்புறம் போயிட்டு வருவீங்களாம். அவர் புன்னகையுடன் கூறி மாயாவை முகம் சிவக்க வைத்தார். அவள் என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் வெறுமனே தலையசைத்தாள். வள்ளி அவள் முகம் பார்த்து புன்னகைத்தார். சிறு சிறு வீட்டு வேலைகளும் எளிதாக சமைக்கக்கூடிய உணவு முறைகளையும் மாயாவிற்கு கற்றுக் கொடுத்தார் வள்ளி. மாயா அனைத்தையும் கருத்தாக கேட்டுக்கொண்டாள். மறுநாள் காலை வள்ளி கிளம்புகையில், அம்மா பார்த்து போயிட்டு வாங்க, தினமும் ஃபோன் பண்ணுங்க, மாறன் சோகமாக கூற, கவலைப்படாதேடா கண்ணா, நான் பாத்துக்கிறேன். அவர் முழு மனதுடன் பதிலளித்துவிட்டு இருவரிடமும் விடை பெற்று சென்றார். மாயா, நீ வீட்ல தனியா இருந்துப்பையா? அவன் கவலையாக அவளை வினவினான். இருந்துப்பே மாமா, ஆனா இன்னைக்கு எனக்கு எந்த வேலையும் இல்ல, தனியா இருக்க போர் அடிக்கும். என்னையும் உங்களோட கூட்டிட்டு போறீங்களா? அவள் ஆர்வமாக கேட்க அவன் புன்னகையுடன் சம்மதித்தான். இன்னைக்கு பனைமரத்துல பதநீர் இறக்குவாங்க, அங்க கொஞ்சம் போகணும், நீயும் அங்க வரியா? அவன் கேட்க, வரே மாமா என்று கூறி அவனுடன் சென்றாள். பதநீர்னா என்ன மாமா? மாயா புரியாம கேட்க, பனைமரத்திலிருந்து கிடைக்கிற உணவுப் பொருள்கள்ல பதநீர் முதன்மையானது. இதுதான் கருப்பட்டி, வெல்லம், பனஞ்சீனி, பனங்கற்கண்டு, பனம் மிட்டாய், பனங்கூழ் என பல்வேறு உணவுப் பொருள்களாக வடிவம் பெறுகிறது. இது எல்லாம் உடலுக்கு ரொம்ப நல்லது. மாறன் பனைமரத்தின் பயன்களை சொல்ல அவள் ஆர்வமாக கேட்டுக்கொண்டாள். எப்படி மாமா எல்லா விஷயமும் இப்படி ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கீங்க? உங்களை பார்த்தா எனக்கு ரொம்பவும் ஆச்சரியமா இருக்கு, மாயா விழி வெறிய கூறினாள். நான் படிச்சது MSc அக்ரி. எனக்கு இந்த செடிகள் மேல ஆர்வம் வந்துதான் படிச்சேன். ஆனா இந்த மாதிரி பயன்களெல்லாம் எனக்கு என்னோட அம்மா தான் முதல் முறையா சொல்லி கொடுத்தாங்க. அப்போதான் இதுல எனக்கு ரொம்ப ஆர்வம் வந்துச்சு. அவன் அவள் கேள்விக்கு விளக்கம் அளித்தான். சூப்பர் மாமா, ஆனா நான் இது எதையும் தெரிஞ்சுக்க முயற்சி செஞ்சதே இல்ல. புதுசு ட்ரெண்டுன்னு எனக்கு புதுமையா தோணுறத மட்டும்தான் செய்வேன். அதான் எனக்கு நம்ம ஊர் பத்தி எதுவும் தெரியாம போயிருச்சு. அவள் உதட்டை பிதுக்கி கூற அவனுக்கு சிரிப்பு வந்தது. அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, இங்கதானே இருக்க போற, போக போக எல்லாம் கத்துக்குவ, கவலைப்படாதே என்றான். அவளும் தலை அடைத்துவிட்டு வயல்வெளிகளை ரசித்து கொண்டே அவனுடன் பயணித்தாள். மாறன் அவன் வேலைகளில் மூழ்கி போக மாயா அந்த இடத்தை சுற்றி பார்த்து கொண்டிருந்தாள். அங்கே வேலை செய்பவர்களிடம் அது என்ன இது என்ன என்ற அவளுக்கு எழுந்த சந்தேகங்களை கேட்டுக்கொண்டாள். மாமா, அது என்ன வெள்ளையா இருக்கு? பனைமரத்துல பாலெல்லாம் கிடைக்குமா? அங்கு வந்த மாறனை பார்த்து அவள் வினவ. அது பால் இல்ல, கள். சிறிது சுண்ணாம்பு சேர்த்தால் அதுதான் பதநீர். கோடை காலத்துல பதநீரை தினமும் அளவுடன் குடிச்சா உடல்ல இருக்கிற உஷ்ணத்தை நீக்கி குளிர்ச்சியை தரும். வாய்ப்புண், குடல் புண்கள் ஆற்றும் குணமுடையது அது. மாறன் விளக்கினான். ஓ, மாயா அதை கேட்டுக்கொண்டாள். யாரோ அழைக்க மாறன் அங்கிருந்து சென்று விட்டான். மாயா அங்கு அடுக்கி வைத்திருந்த பானத்தை ஆச்சரியமாக பார்த்தாள். இதுல இவ்ளோ விஷயம் இருக்கா? இத குடிச்சு பார்க்கணும் போல இருக்கு. ஆனா அவர் இதுல சுண்ணாம்பு தடவணும்னு சொல்றாரே, சுண்ணாம்பு ரொம்ப காரமா இருக்கும். அது சின்ன வயசுல சாப்பிட்டு வாயில நமக்கு புண்ணு வந்துச்சு. ஐயோ, சுண்ணாம்பு போடுறதுக்குள்ள இத நாம டேஸ்ட் பண்ணிட வேண்டியதுதான். மாமா கிட்ட சொன்னா சுண்ணாம்பு போட்டாதான் நல்லா இருக்கும்னு சொல்லுவாரு. வாய் வெந்துருச்சுன்னா
2 நாள் எதுவும் சாப்பிட முடியாது. அதனால இதை இப்படியே குடிச்சிருவோம் என்று எண்ணி ஒரு சிறிய கோப்பையில வைத்திருந்த கல்லை யாரும் கவனிக்காத நேரத்தில் எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை விட்டு சென்று விட்டாள். மாறனும் அதை கவனிக்கவில்லை. அந்த சமயம் மீனாவிடமிருந்து அழைப்பு வந்தது. மாயா ஆர்வமாக கைபேசியை எடுத்து பேசினாள். மீனு, எப்படி இருக்க? அவள் ஆர்வமாக கேட்க. ரொம்ப நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? அத்தம்மா கோவிலுக்கு போயிட்டாங்கன்னு அம்மா சொன்னாங்க. மீனா பதிலளித்தாள். ஆமா, நாங்க எவ்ளோ சொல்லியும் கேட்காம தனியா போயிட்டாங்க. மாயா வருத்தமாக கூற மீனா அவளை சமாதானம் செய்யும்படி பேசினாள். இருவரும் வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். மாயா மாறனுடன் வயலுக்கு வந்திருப்பதை மீனாவிடம் கூறினாள். சூப்பர் மாயா, சந்தோஷமா என்ஜாய் பண்ண. அந்த பனம்பழம், நுங்கு, பதநீர் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லு, மீனா ஆசையாக கூற மாயா ஒப்புக்கொண்டு கைபேசியை அணைத்தாள். அவள் எடுத்து வந்த பானத்தை பார்த்தாள். பார்க்க நல்லாதான் இருக்கு என்று எண்ணி அதை குடிக்க வாயருகில் கொண்டு சென்றாள். வாசனை நல்லா இல்லையே என்று முகம் சொலித்தாள். சரி, உடலுக்கு நல்லதுன்னா அப்படிதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு குடிச்சிட வேண்டியதுதான் என்று எண்ணி கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு அந்த பானத்தை ஒரே முறையில் குடித்துவிட்டாள். அதன் சுவை பிடிக்காமல் அதிகமாக இரும்பத் தொடங்கினாள். அவள் இருமல் சத்தம் கேட்டு மாறன் அவள் இருந்த இடத்தை அடைந்தான். ஹேய் மாயா, என்னாச்சு? அவன் கவலையாக அவள் அருகில் அமர்ந்து வினவினான். மாமா, இது நல்லாவே இல்ல, யக். அவள் முகத்தை சுளித்து கூற அவனுக்கு அப்பொழுதுதான் புரிந்தது. எதையும் குடிச்ச? அவன் சிறு கடுமையுடன் கேட்க அவள் கண்களில் கண்ணீர் பெருகியது. அவள் கண்களில் கண்ணீரை கண்டால் அவன் மனம் துடிப்பதை அவன் பல நாட்களுக்கு முன்பே உணர்ந்திருந்தான். இன்று அவள் கண்ணீரை பார்த்ததும் அவன் கோபம் அனைத்தும் காற்றில் கரைந்தது. எதை ஏன் குடிச்ச மாயா? நான் சொன்னேன் தானே, அதுல சுண்ணாம்பு தடவி அப்புறம்தான் குடிக்கணும்னு. நீ ஏன் இப்போவே குடிச்ச? அவன் பொறுமையாகவே கேட்டான். சின்ன வயசுல சுண்ணாம்பு சாப்பிட்டு என் வாயெல்லாம் புண்ணாயிருச்சு தானே மாமா, அதான் அதை போடுறதுக்கு முன்னாடியே குடிச்சேன். ஏன் திட்டுறீங்க? அவள் உதட்டை பிதுக்கு குழந்தை போல் கேட்க அவன் மனம் மேலும் இலகியது. இதை அப்படியே சாப்பிட்டா அது ஆல்கஹாலுக்கு சமம் மாயா, நீ அதை குடிக்கிறதுக்கு முன்ன என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும். அவன் பரிவாக விளக்கம் கூறினான். ஆனால் அவளோ அதை எதையும் புரிந்து கொண்டதாக தெரியவில்லை. அது நல்லாவே இல்ல மாமா, எனக்கு தூக்கம் வருது. அவள் வாய் குளறியது. இவளை என்ன பண்றது? திட்டவும் மனசு வரமாட்டேங்குது. இன்னும் குழந்தையா இருக்காளே. மாறன் ஏதோ எண்ணிக்கொண்டிருக்க, மாமா, அவளின் அதிர்ச்சி கலந்த குரல் அவனை சுய நினைவுக்கு கொண்டு வந்தது. அவன் அவள் முகத்தை பார்த்தான். மாமா, நீங்க எப்போ 2ஆ மாறுதீங்க? மா, இதுல எது நீங்க? மாயா கண்களை தேய்த்து கொண்டு அவனை பார்த்தாள். இனியும் இங்க இருக்கக்கூடாது, இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட வேண்டியதுதான் என்று மனதில் எண்ணிக்கொண்டு எழுந்தான். ஆனால் அவளோ எழுந்து நடக்கும் நிலையில் இல்லை. அவன் ஒரு பெருமூச்சுடன் அவளை தன் கரத்தினால் தூக்கிக் கொண்டான். தூக்கிக் கொண்டு அவன் வண்டியில் அமர வைத்து வீட்டிற்கு அழைத்துச் சென்றான். ஒரு வழியாக வீட்டை அடைந்துவிட்டனர். வழி முழுவதும் அவள் ஏதோ உளறிக்கொண்டே வந்தாள். அவன் அவளை படுக்க வைத்துவிட்டு வெளியே செல்ல எழுந்தான். அவன் மேலும் முன்னேறி செல்லாமல் அவளின் கரங்கள் அவன் கரத்தை பற்றியிருந்தது. அவன் திரும்பி அவள் முகம் பார்த்தான். மாமா, என்ன விட்டுட்டு எங்க போறீங்க? அவள் பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு கேட்க. எங்கேயும் இல்லடா, உனக்கு தண்ணி எடுத்துட்டு வரதான் போறேன். அவன் அவள் முகத்தை வருடி பதிலளித்தான். எனக்கு தண்ணி வேண்டாம் மாமா, நீங்க என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்க, இங்கேயே இருங்க. அவள் அவன் கைகளை இறுக்கமாக கொண்டு பற்றியிருந்தது. சரி, நான் எங்கேயும் போகல என்று கூறி அவள் அருகில் அமர்ந்தான். மாமா, நான் உங்க மடியில படுத்துக்கவா? அவள் கேட்க அவன் அவளை இழுத்து மடியில் படுக்க வைத்துக் கொண்டான். அவள் சிரித்துவிட்டு அவன் முகத்தில் அவள் கைகளால் வருடிக்கொண்டு இருந்தாள். மாமா, உங்க முகம் ரொம்ப அழகா இருக்கு. அவள் முகத்தை வருடி கூற அவன் புன்னகைத்தான். நீயும் தான் ரொம்ப அழகா இருக்கு. அவன் பதிலுக்கு கூற அவள் எழுந்து அவனுக்கு மிக அருகில் அமர்ந்து கொண்டாள். மாமா, உங்களுக்கு ஒன்னு தெரியுமா? நான் உங்களை நிறைய தடவை சைட் அடிச்சிருக்கேன். இதை யார்கிட்டையும் சொல்லிராதீங்க, சரியா? அவள் அவன் காதருகில் ரகசியம் போல் சொல்ல அவனுக்கு சிரிப்பு வந்தது. இன்னொரு புறம் அவன் மனம் சிறகடித்தது.
ஏன் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது? அவன் அவள் போக்கிலே கேள்வி கேட்க, ஏன்னா நான் இதுவரைக்கும் யாரையும் சைட் அடிச்சதே இல்லையே. இப்போ உங்களை சைட் அடிச்சேன்னு தெரிஞ்சா என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கிண்டல் பண்ணுவாங்க, அதான். ஆனா மாமா, நீங்க ரொம்ப கியூட் மாமா, எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்று கூறி அவனே எதிர்பாரா விதமாக அவன் கன்னத்தில் அவள் இதழ் பதித்துவிட அவன் மனம் மேலும் படபடக்கத் தொடங்கியது. யூ ஆர் மை கியூட் பேபி என்று கூறி அவன் கன்னத்தை கிள்ளி இதழில் வைத்துக்கொண்டு அவன் முகத்தை பார்த்தாள். அவனுக்குள் எல்லையற்ற உணர்வுகள் பூத்து கொண்டிருந்தன. அவள் முகத்தை ஆசையாக பார்த்தான். அவள் அழகிய முகம் அவள் செய்யும் சிறு சிறு முகபாவங்களால் மேலும் அழகாக தோன்றியது. நாள் முழுவதும் பார்த்து கொண்டிருந்தாலும் ஒருபோதும் திகட்டாத பேரழகி என்று எண்ணினான். மாமா, எனக்கு தூக்கமா வருது, நான் தூங்குறேன் என்று கூறி அவன் மடியில் படுத்துக்கொண்டாள். அவனும் அவள் தலை கோதி அவளை உறங்க வைத்தான். படுத்து சிறிது நேரத்தில் நன்றாக அவள் உறங்கிவிட மாறன் அவள் முகத்தை ரசித்தவாறே அந்த அறையில் அமர்ந்திருந்தான். இதமான தென்றல் காற்று அவள் முகத்தை மெல்ல வருட மாயா மெதுவாக கண்களை திறந்தாள். அவள் அறையில் இருப்பதை உணர்ந்தாள். தலை மிகவும் பாரமாக இருந்தது. தலையில் கை வைத்து அமர்ந்தாள். என்ன நடந்தது என்று அவள் நினைவுக்கு கொண்டு வர முயற்சித்துக் கொண்டிருக்கையில் அறைக்கதவு திறக்கப்படும் ஓசை கேட்டு நிமிர்ந்து பார்த்தாள். மாறன் புன்னகையுடன் அங்கே நின்று கொண்டிருந்தான். எழுந்துட்டியா? அவள் அருகில் சென்றான். அவள் வெறுமனே அவன் முகம் பார்க்க, இந்தா இத குடி என்று அவன் கையில் வைத்திருந்த கோப்பையை அவளிடம் கொடுத்தான். மாயா அதை பெற்றுக்கொண்டாள். ஆனால் அவள் மனமோ என்ன நடந்தது என்ற யோசனையில் ஆழ்ந்திருந்தது. என்ன யோசனை? இத குடி, தலைவலி போயிடும் அவன் கூற, மாமா என்ன நடந்துச்சு? அவள் புரியாமல் அவன் முகம் பார்த்தாள். நீ குடிச்சது பதநீர் இல்ல, கள். நீ தெரியாம அதை குடிச்சதால கொஞ்சம் மயக்கமாயிட்ட. அவன் நடந்ததை கூற மாயாவிற்கு கூச்சமாக இருந்தது. இப்படி செய்துவிட்டாயே என்று தன்னைத்தானே திட்டிக்கொண்டாள். சாரி மாமா, நீங்க சுண்ணாம்பு தடவணும்னு சொன்னீங்க. சுண்ணாம்பு வெத்தலை பாக்கு கூட வாய் சிவக்கத்தானே போடுவாங்க. இதுவும் அது மாதிரிதான் போலன்னு நினைச்சுதான் அதை குடிச்சேன். அவள் நினைத்தே கூற, உனக்கு நான் அதை விளக்கமா சொல்லியிருக்கணும், சொல்லாம விட்டுட்டேன். ஒவ்வொரு பொருளும் அதுக்கு இணையான பொருள் கூட சேரும்போது ஒவ்வொரு விதமான பயன்களை தரும் மாயா. சேர வேண்டிய பொருள்கள் சரியான அளவுல சேர்ந்தா அது இந்த மாதிரி ஒரு இனிமையான பானமாகுது. அதை தனித்தனியா பயன்படுத்தினா உடலுக்கு தீமையாகுது. அதை புரிஞ்சு நாம தான் சரியா பயன்படுத்திக்கணும் அவன் விளக்கம் அளித்தான். கரெக்டான கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்தா ஒவ்வொரு பொருளோட பயனும் மாறும். அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணணும்னு சொல்லுறீங்க, கரெக்டு தானே? அவள் ஆர்வமாக கேட்க, ரொம்ப சரி, இதாவது இவ்ளோ எளிமையா புரிஞ்சுக்கிட்டியே, சந்தோஷம். இந்த கசாயத்தை குடிச்சிட்டு வெளியே கொஞ்சம் காத்தார நில்லு, தலைவலியெல்லாம் சரியா போயிடும் என்று கூறிவிட்டு அவன் வெளியே சென்றான். இப்போ நான் எதை புரிஞ்சுக்கலேன்னு சொல்லிட்டு போறாரு? அவன் சென்ற திசையை குழப்பமாக பார்த்தாள். மாமா, மதியம் சாப்பிட்டேங்களா? அவள் வருத்தமாக கேட்க, சாப்பிட்டேன், கவலைப்படாத அவன் புன்னகையுடன் பதிலளித்தான். சரி, இப்போ என்ன சமைக்கட்டும்? அவள் ஆர்வமாக கேட்க, உனக்கு சமைக்க தெரியுமா? அவன் ஆச்சரியமாக கேட்டான். நேத்து அத்தை ஈஸியா சமைக்க சில டிஷ் சொல்லி கொடுத்தாங்க, நான் அதை சமைச்சு தரேன் அவள் பெருமையாக பதிலளித்தாள். அப்படி என்ன ஒரு நாள்ல கத்துக் கொடுத்தாங்க? அவன் சந்தேகமாக கேட்க, உப்மா அவள் கண்கள் பளிச்சிட பதிலளித்தாள். என்னது, உப்மாவா? அவன் அதிர்ச்சியடைந்தான். ஏ? அவள் புரியாமல் கேட்க, அம்மா என்ன பழிவாங்க நீங்க இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கீங்களா? அவன் மனதில் எண்ணிக்கொண்டு, எனக்கு உப்மா பிடிக்காது, நாம வேற ஏதாவது சமைக்கலாம் அவன் பதிலளித்தான். ஓ, உங்களுக்கு உப்மா பிடிக்காதா? அப்புறம் ஏன் அத்தா அதை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க? ஆனா அது ஈஸியா இருந்துச்சு அவள் கவலையாக கூற. ஒன்னும் கவலைப்படாத, நான் சமைக்கிறேன், நீ வந்து பாரு என்று அவளை அழைத்து கொண்டு சமையல் அறைக்குள் நுழைந்தான். டெல்லி. அஜய், நீ இங்கே எப்படி? மீனா எதிரில் அமர்ந்திருந்த அஜயை பார்த்து ஆச்சரியமாக கேட்டாள். இங்கே ஒரு ப்ராஜெக்ட் வேலையா வந்தேன் மீனா, நீ இங்கதான் இருக்கேன்னு தெரியும், அதான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அவன் இயல்பாக பதிலளித்தான். சரி, வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா வினிதா? அவள் கேட்க, எல்லாரும் நல்லா இருக்காங்க. அப்புறம் என்ன மன்னிச்சிடு, நான் உங்க அப்பா கிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது. அஜய் மேலும் பேசும் முன், அந்த விஷயத்துல எனக்கு ரொம்ப வருத்தந்தான், அவ்வளோ சீக்கிரம் அதை மன்னிக்கவும் முடியாது. மாயா, நீ மாறிட்ட, வருத்தப்படுறேன்னு சொன்னா, அதான் நான் உன்னை கஷ்டப்படுத்த வேண்டான்னு இப்போ பேசிட்டு இருக்கேன். இப்போ பேசினது உனக்கு ஏதாவது காயப்படுத்தி இருந்தா சாரி அவள் மனதில் தோன்றியதை கூறினாள். எல்லாத்துக்கும் சேர்த்திருக்கடி, உன் குடும்பத்துக்கும் இருக்கு மனதில் எண்ணிக்கொண்டான். சரி மீனா, நீ ஒரு நாள் புரிஞ்சுப்ப,
இப்போ சாப்பிட்டியா? அஜய் கனிவாக கேட்பது போல் வினவ. ஃப்ரெண்ட் இருக்கா, அவ கூட சேர்ந்து தான் சாப்பிடணும். மீனா பதிலளித்தாள். ஓ சரி, இந்தா என்று அவன் வாங்கி வந்த டைரி மில்க் சாக்லேட்டை அவளிடம் கொடுத்தான். அவள் அதை மறுக்க முடியாமல் பெற்றுக்கொண்டாள். அஜய், இனிமேல் இந்த சாக்லேட் வாங்கிட்டு வராத, நான் சாக்லேட் சாப்பிட்றதில்ல. அவள் அவன் மனம் வருந்தாத வண்ணம் கூறினாள். அவன் அவள் அறியாவண்ணம் பற்களை கடித்து கொண்டு அவன் சினத்தை அடக்கிக் கொண்டான். சரி அஜய், நான் கிளம்புறேன் என்று கூறி மீனா விடை பெற்று சென்றுவிட. இவ்ளோ தூரம் உன்னை பார்க்க வந்தா வேண்டா விருந்தாளை மாதிரி நடத்துறியா? அந்த மாறன மாமா மாமான்னு எவ்வளோ மரியாதையா பேசுறீங்க அக்காவும் தங்கையும். ஆனா என்ன பார்த்தா அவங்களுக்கு அவ்வளோ இலக்காரமா இருக்கு? பற்களை கடித்து கொண்டான். உன் வீட்ல உன்னோட அப்பா அம்மா உனக்கு மரியாதைனா என்னன்னு சொல்லி கொடுக்காமையே வளர்த்துட்டாங்க. சரி, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு மரியாதைனா என்னன்னு பெரியவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நான் கத்துத்தரேன். கபட சிரிப்புடன் அவள் சென்ற திசை பார்த்து அமர்ந்திருந்தான். சிறிது தூரம் சென்ற மீனா அங்கே ஒரு சிறுவன் கோபமாக அமர்ந்திருப்பதை பார்த்தாள். அவள் மனம் அந்த சிறுவனிடம் செல்ல அவளை வற்புறுத்தியது. அவள் அவனிடம் சென்றாள். ஹேய், என்னாச்சு உங்களுக்கு? ஏன் கோபமா இருக்கீங்க? அவள் அந்த குழந்தையின் கைகளை பற்றி கேட்க, அம்மா அடிச்சிட்டாங்க. அவன் கோபமாக பதிலளித்தான். அச்சச்சோ, அம்மாவை நாம அடிசரலாம், அதுக்காக இப்படி தனியா உட்கார்ந்திருக்க கூடாது. அம்மா எங்க? மீனா அக்கறையுடன் வினவினாள். அம்மா காணோம். அந்த சிறுவன் திடீரென அழ மீனாவுக்கு பாவமாக இருந்தது. சரிடா கண்ணா, அழாத, அம்மா இங்கதான் இருப்பாங்க, நாம பார்க்கலாம். அவள் அவனை சமாதானம் செய்ய முயன்றும் அவன் செவிமடுக்கவில்லை. மீனா அவளிடம் இருந்த சாக்லேட்டை அந்த சிறுவனிடம் கொடுத்தாள். அதை பெற்றுக்கொண்டு அவன் அமைதியானான். மீனா அந்த சிறுவனின் பெற்றோர் அங்கே எங்காவது இருக்கிறார்களா என கண்களால் தேடிக்கொண்டிருந்தாள். சிவா, பதட்டத்துடன் ஒரு பெண்ணின் குரல் கேட்டு மீனா திரும்பி பார்த்தாள். ஒரு பெண்மணி அந்த சிறுவனிடம் வந்து அவனை அணைத்து கொண்டாள். உங்க பையனா சிஸ்டர் என்றாள். ஆமாமா, திடீர்னு எங்கேயோ போயிட்டான், இவ்ளோ நேரம் தேடிட்டு இருந்தேன். அவரின் நிலையை மீனாவால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. இந்த அக்கா எனக்கு சாக்லேட் கொடுத்தாங்க. சிறுவன் அவன் அழகிய பற்களை காட்டி சிரிக்க மீனாவும் புன்னகைத்தாள். உங்களை காணோன்னு குழந்தை அழுதுட்டு இருந்தான், அதான் சமாதானம் செய்ய சாக்லேட் கொடுத்தேன், மீனா புன்னகையுடன் கூறினாள். ரொம்ப தேங்க்ஸ்மா, அவன் வேறு எங்கேயோ போயிருந்தா இவ்ளோ பெரிய இடத்துல அவனை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அவர் மனதார கூற பரவாயில்லை என்று கூறிவிட்டு சிறுவனிடம் திரும்பினாள் மீனா. அவன் கன்னத்தில் முத்தமிட்டு இனி அம்மா கிட்ட சண்டை போடக்கூடாது என்று கூறிவிட்டு இருவரிடமும் விடை பெற்று அங்கிருந்து சென்றாள். சிவா என்ற அவன் பெயரை கேட்டவுடன் அவள் மனம் முழுவதும் அவனின் நினைவுகளால் ஆட்கொள்ளப்பட்டது. உன்னை விட்டு எவ்வளவு தொலைவு வந்தாலும் உன்னிடம் நான் கொண்ட காதல் ஒருபோதும் குறையாது என்று மனதில் எண்ணியவள் கண்களில் காதலின் வெளிப்பாடாக கண்ணீர் வெள்ளமாக பெருகியது. மாமா, என்ன சமையல் செய்ய போறோம்? மாயா ஆர்வமாக கேட்க. முட்டை சாதம், முட்டை வறுவல், அவன் புன்னகையுடன் பதிலளித்தான். சூப்பர் மாமா, கேட்கும்போதே எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு, மாயா உச்சு கொட்டி கூற அவன் புன்னகைத்தான். சரி, நீ வெங்காயம் வெட்டி வை, நான் முதல்ல சாதம் வைக்கிறேன் என்று கூறிவிட்டு சென்றான். மாயா அவன் கூறியவாறு வெங்காயத்தை வெட்டி வைத்தாள். மாமா மாமா, நீங்க சொல்லிக் கொடுங்க, நான் சமைக்கிறேன் ப்ளீஸ், அவள் கெஞ்சலாக கேட்க அவனும் ஒப்புக்கொண்டான். அவன் அறிவுரைகள் கூற அவள் அதற்கேற்ப சமைத்தாள். மாறன் சிறு குழந்தைக்கு கூறுவது போல ஒவ்வொரு செய்முறையையும் கூற மாயா அதை கவனமாக கேட்டுக்கொண்டு சமைத்தாள். 1 மணி நேரத்தில் சமைத்து முடித்து அதை எடுத்து வைத்து விட்டனர். மாயாவின் முகம் சந்தோஷமாக இருந்தது. முதல் முறையாக அவள் சமைத்ததை எண்ணி மகிழ்ந்தாள். அதே சமயம் ஆச்சரியமாகவும் இருந்தது. அவள் தாய் பலமுறை வற்புறுத்தியும் சமையல் அறைக்குள் செல்லாதவள் இன்று அவளாகவே ஆர்வமாக சமைத்ததை எண்ணி அவளுக்குள்ளே வியந்து கொண்டாள். மாறன் சாப்பிட அமர்ந்ததும் அவளே பரிமாறினாள். மாயா, நீயும் உட்காரு, 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம், அவன் மென்மையாக கூற அவளும் அவன் அருகில் அமர்ந்தாள். அவனுக்கு பரிமாறிவிட்டு அவளுக்கும் போட்டுக்கொண்டாள். சூப்பர் மாயா, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு வாய் சாப்பிட்டதும் அவன் உற்சாகமாக கூறினான். மாயாவிற்கு ஆனந்தமாக இருந்தது. கணவன் வாயால் கிடைக்கும் பாராட்டு மற்ற அனைத்தையும் விட அதிக மகிழ்ச்சி அளிக்கும் என்பது அவளுக்கு அப்பொழுதுதான் புரிந்தது. அவள் புன்னகைத்துவிட்டு சாப்பிடத் தொடங்கினாள். நீங்க தான் மாமா கூட இருந்து எனக்கு எல்லா குறிப்புகளும் சொன்னீங்க, இதுல உங்க பங்குதான் அதிகம், அதான் சாதம் டேஸ்டா வந்திருக்கு, மாயா அவனை பாராட்ட. யார் வேணாலும் குறிப்பு சொல்லலாம் மாயா, ஆனா சமைப்பவர்களின் கைப்பக்குவம்தான் சாப்பாட்டுக்கு ருசியை தரும், இது உன்னோட கைப்பக்குவம். நீ முதல் தடவை செஞ்ச நூடுல்ஸை வச்சு எனக்கு தெரிய வந்துருச்சு, உன்னோட கைப்பக்குவம் ரொம்ப நல்லா இருக்கும்னு. அவன் அவள் மனம் முழுவதும் சந்தோஷத்தை பரப்பினான். அவன் வார்த்தைகளில் எல்லையற்ற மகிழ்ச்சியை அடைந்திருந்து அவள் மனம்.
திடீரென இடித்த இடியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மாயா, நீ இங்கேயே இரு, நான் போய் விளக்கு எடுத்துட்டு வரேன் என்று கூறி மாறன் உள்ளே சென்றான். சிறிது நேரத்தில் கையில் விளக்குடன் வந்தான். இந்த சீசன்ல மழை பெய்யுமா மாமா? மாயா புரியாமல் கேட்க, பருவநிலையில ரொம்ப மாற்றம் வந்துருச்சு மாயா. பூமி வெப்பம் அதிகமாயிட்டு இருக்கு. அதான் இந்த மாதிரி சம்மதமே இல்லாத பருவத்துல மழை பெய்யுது. அவன் வருத்தமாக பதிலளித்தான். மாயா மேலும் எதுவும் பேசாமல் சாப்பிடத் தொடங்கினாள். இருவரும் அமைதியாக சாப்பிட்டு நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். சரி மாயா, நேரமாச்சு, நீ போய் தூங்கு, நானும் போய் தூங்குறேன் என்று கூறி மாடிக்குச் செல்ல முற்பட்டவன் ஐகளை பற்றி மாயா தடுத்தாள். அவன் புரியாமல் அவள் முகம் பார்க்க, இந்த மழையில எங்க போறீங்க மாமா? அவள் சோகமாக கேட்டாள். அவனுக்கும் அப்பொழுதுதான் நினைவு வந்தது. மாமா, நீங்க நம்ம அறையிலேயே தூங்குங்க, அதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆரம்பத்துல பேசினதை வச்சு இன்னும் அதையே செய்யாதீங்க ப்ளீஸ் என்று கூறிவிட்டு அவன் பதிலளிக்கும் முன் சமையலறைக்குள் நுழைந்து விட்டாள். அவளை ரொம்ப கஷ்டப்படுத்துறோம், பாவம். இவ்ளோ நேரம் சந்தோஷமா இருந்த முகம் இப்படி வாடிப்போக நானே காரணமாயிட்டேனே. சாரி மாயா, இனி நீ வருத்தப்படுற மாதிரி நான் எப்பவும் நடந்துக்க மாட்டேன் என்று மனதில் எண்ணிக்கொண்டு அவர்கள் அறைக்குள் நுழைந்தான். மின்சாரம் இல்லாததால் ஜன்னல் கதவுகளை திறந்து வைத்தான். மழைச்சாரல் அவன் முகத்தை மென்மையாக வருடி செல்ல மண் வாசனையும் சேர்ந்து அவன் மனதை மேலும் லேசாக்கியது. ஜன்னல் வழியாக மழையை ரசித்து பார்த்து கொண்டிருந்தான் மாறன். அந்த அழகிய சூழலுக்கு ஏற்ற பாடல்களையும் கேட்டு ரசித்தவாறு நின்றிருந்தான். சிறிது நேரம் கழித்து கதவு திறக்கும் ஓசை கேட்டு திரும்பினான். திரும்பியவன் அவள் முகம் பார்த்து மெய் மறந்து நின்றான். அகல் விளக்கை கையில் ஏந்தி அவர்கள் அறைக்குள் நுழைந்தாள் மாயா. அந்த விளக்கின் சுடரொளியில் தேவலோக காரிகை போல் தெரிந்தாள் அவள். அவன் மனதின் வார்த்தைகளை உரைப்பதைப் போல பாடல் வரிகளும் அமைய அந்த தருணத்தில் அவனை மறந்து அவள் முகம் பார்த்து நின்றிருந்தான். விளக்கை அங்கிருந்த மேசை மேல் வைத்துவிட்டு அவனிடம் வந்து நின்றாள். இந்த கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குல்ல மாமா? அவனுக்கு அருகாமையில் நின்று கொண்டு அவள் கேட்க அவன் செவிகளில் எதுவும் விழவில்லை. மாமா மாமா, அவள் சற்று சத்தமாக அழைக்க அவன் நினைவுக்கு வந்தான். என்னாச்சு மாமா, கனவா? அவள் கலகலவென சிரித்தாள். ஆமா, கனவுதான், அவன் புன்சிரிப்புடன் பதிலளித்தான். ஆஹா, அப்படி என்ன கனவு? இப்படி நின்னுட்டே கனவு காண்றீங்க? அவள் புருவம் உயர்த்தி வினவ. கனவுல என்னோட தேவதையு காத்தேன், அதான் நின்னுட்ருக்கிறத கூட மறந்துட்டேன். எப்போவும் இந்த நேரத்துக்கு தூங்கிருவேன். அவ சரியா கனவுல வந்துருவா. இன்னைக்கு இவ்ளோ நேரம் ஆச்சு, இன்னும் தூங்கல, அதான் நின்னுட்ருக்கும்போதே வந்துட்டா. அவன் கள்ள சிரிப்புடன் பதிலளித்தான். ஓஹோ, கனவுல தேவதையா? யாரது? அவள் முகத்தை உம்மென்று வைத்துக்கொண்டு கேட்க, அதெல்லாம் உனக்கு தெரியாது. அவளை கனவுல பார்க்க நேரம் ஆச்சு, நான் தூங்குறேன், நீயும் சீக்கிரம் தூங்கு, குட் நைட் அவன் விளையாட்டாக கூறிவிட்டு படுக்கையில் படுத்துக்கொண்டான். தேவதையாம் தேவதை. அவள் உறங்கி அவனை முறைத்துவிட்டு வேறுபுறம் திரும்பி படுத்துக்கொண்டாள். வெகு நேரம் தூங்காமல் அவன் பேசியதை நினைத்து பார்த்தாள். பின் கண்ணையர்ந்தாள். மறுநாள் அவன் கண் விழிக்கும்போது அவன் முதலில் பார்த்தது அவள் முகமே. தேவதை. உறங்கிக் கொண்டிருப்பவள் முகம் பார்த்து கூறிவிட்டு அவள் முகத்தில் படர்ந்திருந்த கூந்தலை மென்மையாக ஒதுக்கிவிட்டான். அவள் கண்களில் அசைவு தெரிய என்ன செய்வதென்று தெரியாமல் கண்களை மூடி தூங்குவது போல் படுத்துக்கொண்டான். மெதுவாக கண்களை திறந்தாள் அவள். சோம்பல் முறித்து திரும்பியவள் அவன் உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தாள். அவன் முகத்திற்கு முன் விரல்களால் சொடுக்கு போட்டு பார்த்தாள். அவனிடம் எந்த ஒரு அசைவும் தெரியாமல் இருக்க அவன் நன்றாக உறங்குகிறான் என்ற முடிவுக்கு வந்தாள். கனவுல தேவதையா? இங்க பாருங்க மாமா, என்ன தவிர வேற பொண்ண பத்தி நீங்க கனவுலையும் யோசிக்க கூடாது, புரியுதா? அவன் முகத்தை பார்த்து அவள் பேசிக் கொண்டிருக்க அவனுக்கு சிரிப்பு வந்தது. மிகவும் சிரமப்பட்டு அதை அடக்கிக் கொண்டான். ஆனாலும் உங்க மேல எனக்கு கோபமே வரமாட்டேங்குது. தூங்கும்போது கூட முகத்துல இந்த புன்னகை இருந்துட்டே இருக்கு. தூங்கும்போது கூட என் மாமா ரொம்ப ரொம்ப அழகு என்று கூறி அவன் கன்னத்தை கிள்ளி இதழில் வைத்துக்கொண்டு படுக்கையை விட்டு வெளியில் சென்றாள். அவள் சென்றதும் அவன் கண் விழித்தான். அழகி. புன்னகையுடன் அவள் சென்ற திசையை பார்த்து கொண்டே எழுந்தான். மாயா குளித்துவிட்டு இருவருக்கும் தேநீர் போட்டு அவனுக்கு ஒரு கோப்பையில் ஊற்றி எடுத்து சென்றாள். மாறனும் அதற்குள் குளித்து முடித்து கிளம்பியிருந்தான். மாமா, மழை வருது, இதுல எதுக்கு வெளியே கிளம்பியிருக்கீங்க? மாயா அவர்கள் அறைக்குள் நுழைந்தாள். கொஞ்சம் வேலை இருக்கு மாயா, போயிட்டு சீக்கிரம் வந்துருவேன். அவன் பதில் கூற அவள் வேறெதுவும் சொல்லாமல் தேநீரை அவனிடம் கொடுத்தாள். டீ ரொம்ப நல்லா இருக்கு. அவ புன்னகையுடன் கூறிவிட்டு வெளியில் கிளம்பினான். சாப்பிட வந்துருங்க என்று கூறி அவனை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் நுழைந்தாள்.
அவனுக்காக சமைப்பது அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. கைபேசியில் குறிப்புகள் பார்த்து ஒரு எளிய காலை உணவை சமைத்தாள். சமைத்து முடித்து அவனுக்காக காத்து கொண்டிருந்தாள். சிறிது நேரத்தில் மாறன் வந்துவிட மாயா ஆசையாக அவனுக்கு பரிமாறினாள். ரொம்ப சூப்பர் மாயா என்று அவளை பாராட்டினாள். மாயாவும் மனமகிழ்ச்சியுடன் அதை பரிமாறினாள். சரி, நீ உன்னோட டிசைனிங் வேலையை கவனி, மதிய உணவு நான் சமைக்கிறேன், சரியா? அவன் ஆர்வமாக கேட்க ஓகே என்று அவள் பதிலளித்துவிட்டு அவள் வேலைகளில் மூழ்கினாள். அவனும் அவள் செய்வதை ரசித்தவாறு சமையலும் செய்து முடித்தான். மதியம் இருவரும் சேர்ந்து உணவு உண்டனர். மாமா, உங்க கையில மேஜிக் இருக்கு, அப்படியே அத்தை சமைக்கிற மாதிரியே இருக்கு என்று கூறி ஆசையாக சாப்பிட்டாள். மதியம் மாறனும் மாயாவின் வேலைகளில் அவளுக்கு உதவி செய்ய அந்த நாள் மிகவும் அழகாக கழிந்தது. இரவு மாயா நன்றாக உறங்கிக் கொண்டிருந்த சமயம் அவள் கைபேசி ஒலித்தது. மாயா திடுக்கிட்டு கண்விழித்தாள். இந்த நேரத்துல யாரு என்று எண்ணி அதை எடுத்து பார்த்தாள். மீனாவா? மீனாவின் பெயரை பார்த்து யோசனையுடன் அவள் அறையிலிருந்து வெளியில் வந்தாள். கைபேசியை எடுத்து காதில் வைத்தாள். அவள் எதுவும் பேசும் முன் மீனாவின் குரல் உற்சாகமாக வந்தது. ஹாப்பி பர்த்டே மாயா! மீனா, ராஜாராம், கஸ்தூரி மூவரும் ஒன்றாக கூற மாயாவிற்கு அப்பொழுதுதான் நினைவு வந்தது அன்று அவள் பிறந்த நாள் என்று. முதல் முறையாக பிறந்த நாளை அவள் பெற்றோர் மற்றும் மீனா இல்லாமல் கொண்டாடப் போகிறோம் என்று அவள் மனதில் தோன்றியது. மாயா கஸ்தூரியின் குரல் கேட்டு நினைவுக்கு வந்தாள். தேங்க்யூ மா! மாயாவின் கண்கள் கலங்கின. எப்பவும் நீ சந்தோஷமா இருக்கணும்டா. கஸ்தூரியின் கண்களும் கலங்கின. ராஜாராம் அவரை தேற்றினார். மாயாமா, நீ உன்னோட லைஃப்ல ரொம்ப நல்லா இருப்பண்டா. உன்னோட ஃபீல்டுல நீ நினைச்ச மாதிரி கண்டிப்பா பெரிய பொசிஷனுக்கு வருவ. ராஜாராம் அவளை வாழ்த்த தேங்க்யூப்பா என்றாள் அவள் கண்ணீருடன். பின் மீனாவும் அவளும் அதிக நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். அனைவரிடமும் பேசி முடித்துவிட்டு அவள் உறங்க செல்கையில் மணி 2 தாண்டியிருந்தது. வீட்டிலிருந்து வந்து இவ்வளவு நாட்கள் ஆகியிருந்த போதிலும் அவளுக்கு பெரிதாக எதுவும் தோன்றியதில்லை. இன்று அவள் பெற்றோரின் நினைவு அவளை மிகவும் அதிகமாக பாதித்தது. அவளின் ஒவ்வொரு பிறந்த நாளையும் அவள் வீட்டினர் மிகவும் சிறப்பாக கொண்டாடுவது வழக்கம். இன்று அவர்களை விட்டு வெகு தொலைவு வந்துவிட்டதாக அவள் உணர்ந்தாள். அவள் படுக்கையில் பட்டு எவ்வளவு முயன்றும் உறக்கம் வர மறுத்தது. அவள் தோழிகளும் அவளுக்கு பிறந்த நாள் வாழ்த்து கூறி குறுஞ்செய்திகள் அனுப்பியிருந்தனர். அவள் அவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறிவிட்டு மீண்டும் உறங்க நினைத்தாள். மாறன் இவை எதையும் அறியாமல் அமைதியாக உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தாள். மாமா, என்னோட பர்த்டே உங்களுக்கும் மறந்து போயிருச்சா என்று அவன் முகத்தை ஏக்கமாக பார்த்தாள். அவனோ ஆழ்ந்த நித்திரை கொண்டிருந்தான். சரி, எனக்கே என்னோட பிறந்த நாள் மறந்து போயிருச்சு, உங்களுக்கும் மறந்து போயிருக்கும், பரவாயில்ல. அவளுக்கு அவளே சமாதானம் சொல்லிக் கொண்ட போதிலும் அவள் மனம் வலித்தது. வருந்திய மனதை மிகவும் பாடுபட்டு சமாதானம் செய்து உறங்க சென்றாள். மறுநாள் மாயா கண் விழித்து பார்க்கையில் மாறன் அவள் அருகில் இல்லை. தான் தாமதமாக எழுந்ததை உணர்ந்தாள். எழுந்து சென்றவள் வீட்டு வேலை செய்யும் கமலாவின் குரல் கேட்டு அவளை திரும்பி பார்த்தாள். சொல்லுங்க கமலாக்கா, அவள் புன்னகையுடன் கேட்ட. மாறன் தம்பி வயலுக்கு போயிருக்காருன்னு சொல்ல சொன்னாருமா. நேத்து மழை பெஞ்சதால இன்னைக்கு கொஞ்சம் வேலை நிறையா இருக்குன்னு சொல்ல சொன்னாரு. அவர் மாறன் கூறியதை அவளிடம் கூற, சரிங்க அக்கா, மாயா புன்னகையுடன் கூறிவிட்டு குளியலறைக்குள் சென்றாள். அவள் மனம், அதுவரை அவள் அறியாத ஒரு உணர்வு அவளுக்குள் வந்திருந்தது. அன்று வரை அவள் தன் இல்லத்தில் இருப்பதாகவே உணர்ந்திருந்தாள். ஆனால் அன்று அவள் வேறொரு இடத்தில் இருப்பதைப் போல் அந்நியமாக உணர்ந்தாள். அவள் பிறந்த வீட்டையும் அவள் பெற்றோரையும் பார்க்க மிகவும் ஏங்கியது. அனைத்து வேலைகளையும் எந்த ஈடுபாடும் இல்லாமல் செய்தாள். அப்பொழுது வள்ளியிடமிருந்து அழைப்பு வந்தது. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தங்கம். அவர் மனதார அவளை வாழ்த்த அவளும் மனநிறைவுடன் நன்றி தெரிவித்தாள். வள்ளி சிறிது நேரம் பேசிவிட்டு, மாறன்கிட்ட இன்னைக்கு பேசலமா, இப்போ கோவிலுக்குள்ள போறோம், நான் வெளியே வந்து பேசுறேன்னு அவன்கிட்ட சொல்லிருமா என்று கூறி கைபேசியை வைத்துவிட்டார். மாயா ஒருவித வேதனையான புன்னகை புரிந்துவிட்டு மிகவும் சிரமப்பட்டு அவள் வேலைகளை தொடர்ந்தாள். மாறன் மதியம் வீட்டிற்கு வந்தான். மாயா அவனிடம் சரியாக பேசவில்லை. மாயாவின் நடவடிக்கைகளை வித்தியாசத்தை உணர்ந்தான் மாறன். என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கா? அவன் குழம்பினான். மாறன் தம்பி, அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு பண்ணும்போது நீங்க ஃபோன் எடுக்கலையாம். கமலா கூற, என்ன சொன்னாங்க அக்கா? அவன் பதட்டமாக வினவினான். அங்க கோவில்ல உங்க 2 பேருக்கும் அர்ச்சனை செய்யறதா சொன்னாங்க. அதே சமயம் இங்க இருக்கு சிவன் கோவிலுக்கு நீங்க 2 பேரும் போய் சாமி தரிசனம் செய்யணும்னு சொன்னாங்க. மாயா அம்மாவையும் கூட்டிட்டு 2 பேரும் போயிட்டு வாங்க தம்பி, அவர் அக்கறையாக கூற மாறன் ஒப்புக்கொண்டான். மாயா,
மாயா அவன் 2 முறை அழைத்த பின்னரே அவள் அங்கு வந்தாள். வந்தவளிடம் கமலா கூறியதை கூறி கோவிலுக்கு செல்ல ஆயத்தமாக சொன்னான். மாயாவும் மறுப்பு எதுவும் சொல்லாமல் சரி என்று ஒப்புக்கொண்டு கோவிலுக்கு கொண்டு கிளம்பினாள். இருவரும் சேர்ந்து கோவிலை அடைந்தனர். வள்ளி கூறியது போல இருவரும் எங்கே சாமி தரிசனம் செய்ய வள்ளி அங்கே அவர்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டார். என்னோட மாயா எப்பவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். யாராலையும் அவளுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. அவள் மனசுக்கு பிடிச்சு அவளோட கனவையெல்லாம் நினைவாக்கிட்டு நாங்க எங்க வாழ்க்கைய தொடங்கணும். அதுவரைக்கும் அவளோட மனசு ஒருபோதும் கஷ்டப்படக்கூடாது. அது நினைக்கிற எல்லா முயற்சியும் வெற்றி பெற நீங்க தான் அருள் புரியணும் கடவுளே என்று மனதார அவன் வேண்டிக் கொண்டான். அம்மா அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு, அவங்கள எப்படியாச்சும் பார்க்கணும் என்று மாயா வேண்டிக் கொண்டாள். அவளுக்கு வேறெதுவும் வேண்டிக்கொள்ள தோன்றவும் இல்லை. அவளின் வேதனை அவள் செய்யும் அனைத்து செயல்களிலும் வெளிப்படையாகவே தெரிந்தது. மாறன் அவள் சோகமான முகத்தை எண்ணி மிகவும் வேதனையடைந்தான். இருவரும் வழிபாட்டை முடித்துக்கொண்டு கோவில் குளத்தின் அருகில் அமர்ந்திருந்தனர். பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுப்பா என்று கூறி பூ விற்கும் பாட்டிக்கு பூவை அவனிடம் நீட்ட அவன் மறுப்பு எதுவும் சொல்லாமல் அதை வாங்கிக் கொண்டான். வாங்கிய மல்லிகை மலரை அவளிடம் கொடுத்தான். அவன் முதல் முறையாக பூ வாங்கி கொடுத்ததை எண்ணி மகிழ்வதா இல்லை அவளின் விட்டதை எண்ணி வருந்துவதா என்று தெரியாமல் ஒரு கணம் தயங்கி அவளின் அந்த ஒரு நொடி பிறந்த நாளை அவன் மறந்து நின்றாள். தயக்கம் அவனுள் மிக பெரும் வேதனையை ஏற்படுத்தியது. உனக்கு வேண்டானா பரவாயில்ல மாயா, வீட்டுக்கு போய் சாமிக்கு போட்டுரு, இப்போ கிளம்பலாமா? அவன் வருத்தம் குரலில் வெளிப்பட அவன் மனதை இப்படி காயப்படுத்தி விட்டோமே என்றெய்யி மாயா மேலும் வருந்தினாள். மாமா, ஒரு நிமிஷம். அவள் குரல் கேட்டு மாறன் அவளை திரும்பி பார்த்தான். அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல மாமா, நீங்களே இந்த பூவை வச்சு விடுங்க என்று கூறி மலரை அவன் கைகளில் கொடுத்தாள். அவன் முகம் மலர்ந்தது. மகிழ்ச்சியாக அந்த மலரை அவளுக்கு சூடினான்.